நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ஸ்ரீ சோலையம்மன் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக பூர்த்தி விழா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ சோலையம்மன் கோவிலில் முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக பூர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு அதிகாலை சிறப்பு பூஜை அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து யாகசாலை அமைத்து கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், பூர்ணாஹூதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலசம் புறப்பட்டு ஆலயத்தை வலம் வந்து கலச நீர் ஊற்றி அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து அம்மனை பல மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலி மஸ்தான், கவுன்சிலர் அகல்யா, வேலு, செஞ்சி சக்கராபுரம் சோலையம்மன் குலதெய்வ வழிபாட்டாளர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாட்டினை செஞ்சி சக்கராபுரம் ஸ்ரீ சோலையம்மன் குலதெய்வ வழிபாட்டாளர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய இந்த விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் சக்கராபுரம் சங்கராபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ சோலையம்மன் ஆலய வழிபாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய பங்காளிகள் அனைவரும் சேர்ந்து இந்த சோலையம்மன் அருளை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இவங்க சிறப்பு அம்சம் என்னென்னா, நம்ம என்ன கோரிக்கை சாமிகிட்ட வேண்டி கொண்டு வரோமோ அது நிறைவேறுகிறது. இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்கள், பொதுமக்கள், எங்களுடைய ஆலய வழிபாட்டாளர்கள், எங்களுடைய தர்மகாத்தா அவர்கள் மற்றும் பலர் எல்லோருக்கும் எங்களுடைய ஆலய வழிபாட்டாளர்களின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். என் பெயர் மல்லிகா. நாங்கள் சக்கராபுரத்துலேருந்து வரோம். இது குலதெய்வ கோயில் விழுப்புரம் மாவட்டம் சக்கராபுரம் ஆற்றுங்கரை ஓரத்தில் ஒரு வருஷம் ஆகுது கும்பாபிஷேகம் முடிஞ்சு அதோட நிறைவு விழா இன்றைக்கி நடந்துச்சு. உறவுக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாமே அந்த பூஜையில் கலந்துக்கிட்டாங்க. நல்ல முறையில் முடிஞ்சுது பூஜை. வேண்டுதல் யாராவது வைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு உங்கள் வேண்டுதல் வச்சா கண்டிப்பாக எங்களோட சோலையம்மன் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. எல்லோரும் வரணுன்னா நாங்கள் விருப்பப்படுறோம். என் பெயர் அஞ்சலி தேவி. நான் சங்கராபரணி ஆற்றில் அமைந்துள்ள சோலையம்மனுக்கு கும்பாபிஷேகம் போன்ற ஆண்டு நடந்தது. இப்பொழுது ஓராண்டு நிறைவு விழா நடக்கிறது. இந்த அம்மனை வணங்குவதற்கு எந்த குறைபாடும் கிடையாது. சரி, எல்லா பலங்களையும் தருவாங்க அம்மா சோலையம்மா. இந்த சோலையம்மா கிட்ட வந்தவங்க எந்த ஒரு குறையும் இல்லாமல் தான் திரும்பி போய்க்கிறாங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 90405952 8098187974 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.